கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கூட்டாலுமூடு பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். திருவிழாவின் 9ஆம் நாளில் பால்குட பவனியும் அதைத் தொடர்ந்து அம்மன் யானை மீது எழுந்தருளும் ஆராட்டு ஊர்வலமும் நடைபெறவுள்ளது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் நமச்சிவாயா என்ற பக்தி கோஷங்களுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பாபநாச சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிவலிங்கத்தின் மீது தாராபாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. சிவனை குளிர்விக்கும் வகையில் பன்னீர், வெட்டிவேர் உள்ளிட்ட திரவியங்களை கலந்து செப்பு பாத்திரத்தில் வைத்து சொட்டு சொட்டாக தண்ணீர் லிங்கத்தின் மீது விழும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிரிவல பாதையில் உள்ள திருவேறு அண்ணாமலையார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு சிவன் கோயில்களில் சிவனின் மீது தாராபாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.